ப்ளவுஸில் உங்களுக்கு தைக்கையில் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னு நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ப்ளவுஸு வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து சும்மா பொடி பொடி பூவு எந்த இதுவும் இல்லை, ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம பேசாமல் நேராக போட்டு எப்படினாலும் வெட்டிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பூ வந்து பூ டிசைனு இப்படி இருக்குது. இதை நம்ம மாற்றி போடும் போது பூ வந்து நல்லா இருக்காது. அதை வந்து யாரும் பார்க்க போகிறதில்ல. ஒரு சிலர் கேட்பாங்க, என்னங்க பூ வந்து இப்படி மாற்றி இருக்குது அப்படின்னு. அப்படிலாம் கவனிக்கிறவங்களுக்கு நம்ம கரெக்டாக தைச்சி கொடுக்கணும்ல. அதுக்கு என்ன செய்யணும், இப்போ நான் வந்து இதை வந்து பப் ஸ்லீவ் தான் இதுக்கு நான் தைச்சி கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். இந்த பார்டரை கீழே வைக்க போகிறேன். அப்போது இந்த பார்டரை நம்ம தனியாக வெட்டணும். தனியாக வெட்டினா என்ன, பார்டர் அளவே வெட்டக்கூடாது. அதை விட ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நம்ம இதை கட் பண்ணி இந்த பார்டரை வச்சுக்கிறணும். அது ஒரு டிப்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பேக்கை வந்து என்ன செய்கிறீங்க, பேக்கு இதை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா உள்ளுக்க மடக்கி தைக்கும் போது கீழே வந்து உங்களுக்கு திக்காக இருக்கும். அது எக்ஸ்ட்ரா நம்ம சப்ளை பீஸ் கொடுக்கணுன்னு தேவை கிடையாது. அந்த மாதிரி பண்ணிடலாம். அடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. நம்ம இதை 2ஆக போட்டு இங்கேயும் துணி பாதி இங்கிட்டும் பாதி துணின்னா அதில் வந்து நம்மளுக்கு யூஸே கிடையாது. இந்த நம்ம சட்டைக்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவோட ஒரு 1 இன்ச்சு இருந்தால் கூட போதும். அதை மாதிரி வச்சுட்டு இதை எடுத்திங்கன்னா இதில் நம்ம எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கைக்கு கம்மியாக இருந்தால் கைக்கு ஜாயிண்ட்டு கொடுத்துக்கலாம். பட்டி வந்து குறையில்லாமல் பட்டி எடுத்துக்கிடலாம். அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் இதை மாதிரி போடுங்க. இந்த மாதிரி பாதியாக போட்டு பேக் தட்டில் போட்டுட்டு நீங்கள் எடுங்க. அது வந்து உங்களுக்கு துணி வந்து அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதிலேருந்து என்ன செய்ய போகிறேன், ஒரு 3/4 இன்ச்சுக்கு மேலேயே தள்ளியே வெட்ட போகிறேன். இதுவும் ஒட்டி வெட்டிடக்கூடாது, தள்ளி வெட்டுங்க. இதை எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம வந்து ஃப்ரெண்டு போடணும். ஃப்ரெண்டை என்ன செய்ய போகிறீங்க, ஃப்ரெண்டை வந்து நம்ம வந்து கிராஸில் தான் போட்டிருக்கோம். நம்ம வந்து சும்மா எந்த இதுவும் இல்லைன்னா இப்படி போட்டு நம்ம ஒட்டே இல்லாமல் இதுவும் கிராஸ் தான் தைக்க முடியும். ஆனால் இப்படி போட்டால் பூ வந்து என்ன ஆகும், தலைகீழாக வந்துடும். அப்போ என்ன செய்யுங்க, இதை கொஞ்சம் நகட்டிக்கோங்க, லைட்டாக கொஞ்சம் நகட்டிக்கோங்க. ஒட்டே கொடுக்க தேவையில்லாமல் தைக்கணும்னு நினச்சா அதை மாதிரி செய்யுங்க. வச்சுட்டு இப்போ பாருங்கள், இழுத்து பாருங்கள், நல்லா இழுவை கொடுக்குது. அதே மாதிரியே நம்ம எப்படி இந்த பக்கமாக போட்டோமோ அதை மாதிரியே பாருங்கள். பூவும் வந்து தலைகீழே வரல, நேராக வந்துடும். இதை மாதிரியும் வெட்டிக்கணும். அதுக்கு முன்னோக்கிட்டி ஒன்று என்ன பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, நம்ம வந்து 10 இன்ச்சு கை ஸ்லீவ் எடுத்திருக்கோம். அதுவும் பப் ஸ்லீவுன்னு எடுத்திருக்கோம். இதில் 10 இன்ச்சு வருதான்னு பார்த்துக்கோங்க. 10 இன்ச்சை விட இந்த பார்டரை கழித்து தான் நம்ம பண்ண போகிறோம். பார்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு இருக்குது. அப்போ இது 2.5 தான் கணக்கு எடுத்துக்கிறணும். அது போக அப்போது 7.5 இன்ச்சு இருக்கா, தாராளமாக இருக்குது. அதையும் பார்த்துக்கிட்டு தான் நம்ம இந்த சட்டையை வைக்கணும், இந்த ஃப்ரெண்டை வைக்கணும். இல்லைன்னா அதில் ஒட்டு கொடுக்குற மாதிரி வந்துடும் கையில். அந்த மாதிரியும் நம்ம பார்த்துக்கிறணும். பூ வந்து தலைகீழையே வராது. நம்ம எப்படி வெட்டியிருக்கோம் அதே மாதிரி இருக்கும். ஆனாலும் கிராஸ்லேயே நம்ம தைக்கிறோம். எங்கிட்டுமே ஒட்டு இல்லாமல் தைச்சிடலாம். இது அளவும் ஒரு சின்ன அளவு, அதனாலேயும் கிடச்சிருச்சு. நான் வந்து இந்த பார்டரை 2ஐயுமே தனியாக எடுத்து வச்சுக்கிறேன்.
ஒரு பக்கம் பார்ட்ரு இந்த பொண்ணு கை சின்னதுங்கிறதுனால இதே போதும். ஒரு பக்கம் பார்ட்ரு இருக்கிறத நம்ம பானைக்கு தான் தைக்கிறோம், அதுக்கு வச்சு கொடுத்துடலாம். அது அவங்க சொல்லாட்டாலும் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க சந்தோஷப்பட்டுக்கிடுவாங்க. இந்த பார்டரை விட ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வெட்டுங்க, கை இணைக்கிறதுக்கு, கீழே பார்டர் இணைக்கிறதுக்கு. இது தள்ளி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கை கட் பண்ணோம்ல, பப் ஸ்லீவ் இல்லை, இது கரெக்டாக வந்துடும். ஆனால் நம்ம வைக்க போகிறது பப் ஸ்லீவு, அதுக்கு குறைஞ்சது ஒரு 5 இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ இந்த பக்கம் நம்ம சைடு வச்ச துணி அதில் ஜாயிண்ட்டு கொடுத்துடலாமா, அது கரெக்டாக வந்துடும். அதை மாதிரி செஞ்சுருங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டரை இன்ச்சு பார்ட்ரு போக 10 இன்ச்சில் 2.5 போனால் 7.5 இன்ச்சு நம்மளுக்கு தேவை. 7.5 இன்ச்சு இதில் 1/2 இன்ச்சு அதில் 1/2 இன்ச்சு, 8 இன்ச்சு இந்த உயரம் இருந்தால் போதும். 8 இன்ச்சு இருந்தால் போதும். இதில் நம்மளுக்கு 9 இன்ச்சு கிடச்சிருக்கு. 10 இன்ச்சு வேணும், இருந்தால் இன்னும் கொஞ்சம் சுருக்கம் இருக்கும். இதை கொஞ்சம் சுருக்கம் கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ 9 இன்ச்சு இருக்குது, இதையும் நான் எடுத்துக்கிறேன். இந்த அகலத்தையும் நான் எடுத்துகிட்டு இதில் 8 இன்ச்சு அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிறேன். இதை மாதிரி பூவிலேருந்து எல்லாம் ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம பார்த்துக்கிறணும். இதில் வந்து கைக்கூலி அளவு குறையும்ல, அதனால் இது கொஞ்சம் ஒரு கிராஸாக இருந்தாலும் ஒன்றும்ல, அது கட்டிங்கில் போயிடும். இந்த மாதிரி எடுத்துக்கிறணும். இதை எடுத்துகிட்டு இந்த பார்டருமே பப்பு வச்சுட்டு கீழே அகலத்துக்கு இந்த பார்டரை நம்ம வச்சு இணைச்சிட்டோம்னா பப் ஸ்லீவு ரெடி. சுருக்கு வச்சுட்டு தான் வெட்டணும், அப்போ தான் ஒன்று போல் இருக்கும். ஸ்லீவும் நம்ம வெட்டிட்டோம். அடுத்து பட்டி, பட்டிக்கெல்லாம் பூ பார்க்கணுன்னு தேவையில்லை. இது மட்டும் ஃப்ரண்டாக பேக், அந்த பேக் ஹேண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. இதே அளவு இன்னொன்று எடுக்க போகிறோம்.